இதயராகம் ஆரம்பித்து 35 வருடம் ஆகுதா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு வாத்திய குழு வச்சு நிகழ்ச்சிகள் 35 வருடம் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது அனுபவித்தவன் எனக்கு தெரியும். நிறைய நிகழ்ச்சியில் உங்கள் நிகழ்ச்சியில் நானும் வந்து பாடியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆர்கெஸ்ட்ரா வச்சு அது ஒரு ப்ரொஃபஷனாக கொண்டு வந்து முன்னுக்கு கொண்டு போயிட்டுருக்கேங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்களும் உங்கள் அசோசியேஷனும் நீண்ட நாள் இசை பயணத்தில் வாழணும் அப்படின்றது என்னுடைய பிரார்த்தனை கடவுளுக்கு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யூகே முரளி சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப பெருமையா இருக்கு சார், ரொம்ப பெருமையா இருக்கு. 35 வருஷம் 35th ஆனிவர்சரி வந்து நீங்க கொண்டாடுறீங்க. ஸோ இது வந்து உண்மையாவே வந்து பயங்கரமான அச்சீவ்மெண்ட் சார். ஆக்சுவலா யூகே முரளி சார் பத்தி சொல்லணும். இட்ஸ் கிரேட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலா யூகே முரளி சார். அந்த லைட் மியூசிக்ல வந்து ரொம்ப கிங்கா வந்து இன்ன வரைக்கும் அவர் வந்து இருக்காரு. அதனால தான் அந்த 35 வருஷம் வந்து கடந்து வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலா. அண்ட் ரொம்ப கச்சேரி அவருக்கு நான் பாடி இருக்கேன். மெயினா நான் ஏன் போவேன்னா சீஃப் கெஸ்ட் என்ன கூப்பிடுவாங்க ஆக்சுவலா. பட் நான் சீஃப் கெஸ்டா போறதை விட சார் பாடுறத நான் பார்க்க போவேன் ஆக்சுவலா. உண்மையாவே அவர் அந்த இதயம் ஒரு கோவில் பாடும்போது உண்மையாவே ஒரு ரசிகனா ரொம்ப ரசிப்பேன் அவர் பாடுறத. சார், உங்க ஸ்டைலு, உங்க ஆர்கெஸ்ட்ரா, உங்க சிங்கர்ஸ், உங்க லைட் மியூசிக் செம்மையா இருக்கும் சார், செம்மையா இருக்கும். வாழ்த்துக்கள் சார். எல்லோருக்கும் வணக்கம். என் அன்பு தம்பி யூகே முரளி நிறைய இசை கச்சேரிகள், நிறைய ஆல்பம்ஸ், நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பழகுவதற்கு அவ்வளவு இனிமையானவர். அவருக்கு யாருமே யூகே முரளினா ஐயோ தங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழகுவதற்கு இனிமையானவர். ஹார்ட் ஒர்க்கர். அதாவது நிறைய பேர் லைட் மியூசிக் ப்ரோக்ராம் நடத்துறாங்க, கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவரை போல ரொம்ப ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்ட் பண்ணாரு அண்ட் இன்னை வரைக்கும் சூப்பர்பா போயிட்டு இருக்கு. இஸ் a lovely singer and his band is always rocking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் பார்க்க போறோம். யூகே முரளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 years அவரோட இசை பயணம். ஐயோ, அதாவது 1985ல இருந்து 2025 இப்ப 40 years கம்ப்ளீட் பண்றாரு. அவருக்கு தெரியாத செலிபிரிட்டிஸே இல்லைங்க, அவ்வளோ பேரும் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆளு தான், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு தான் நம்ம பார்க்க போறோம். ஹாய் யூகே, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேகா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். ஓ, தேங்க் யூ விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த இசை பயணம் அப்படின்றது இந்த 40 years ஆஃப் மியூசிக்கல் ஜேர்னி, அது வந்துட்டு என்னன்னா கோல்டன் மெமரிஸ் அண்ட் ஸோ அது ஒரு இசை பயணம்ன்றது பெட் ஆஃப் ரோசஸ். பட் நிறைய பிளஸ் மைனஸ், நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஒவ்வொரு நாளும் அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி. ஸோ அதுல என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்கா எந்த ஒரு கலைஞனுக்கும் தாம் செய்யற அந்த தொழில் மேல ஒரு நேசம், ஒரு லவ் இருக்கணும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும். இருங்க யூகே, இருங்க. ஆக்சுவலா நீங்க வந்து உங்களோட மியூசிக் ஜேர்னியை சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் ஜேர்னியை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் பிறந்தது சென்னையில, வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். ஸோ ஐம் பேசிக்கலி நேட்டிவ் ஃப்ரம் கேரளா. ஸோ இங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டு, ஸோ நான் வந்து
இங்க சென்னையில ஆந்திரா ஹாஸ்பிட்டல் அங்க நான் பிறந்தேன் நான். ஸோ இந்த சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா என்னோட இந்த இசை ஆர்வம் என்னுடைய இந்த டேலண்ட் என்னோட பிரதர் தான் யூகே மனோஜ். ஸோ என்னோட பிரதர் தான் இதை வந்துட்டு மெயினா இது கண்டுபிடிச்சது. படிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சின்னதுல பாலாஜி கான்வென்ட் பெசன் நகர்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஸ்டடிட் இன் பிஎஸ் ஹை ஸ்கூல். அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா ஐ ஸ்டடி அப் டு 10th வரைக்கும் நான் பெசன் தியோசாபிக்கல் ஹை ஸ்கூல்ல படித்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் ஹை ஸ்கூல்ல படித்தேன். தென் ஐ ஜாயின் டிபிஜேஎன் காலேஜ். சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ வாஸ் வெரி ஃபேமஸ் இன் கிரிக்கெட். ஸோ நான் வந்து இப்போ கிரிக்கெட்ல வந்துட்டு அப்போ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்காங்க. ஸோ நிறைய ஐ யூஸ் டு ஸ்கோர் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்ன கூட்டிட்டு போவாங்க யூகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல. அப்போ ஐ வாஸ் வெரி ஃபேமஸ். இப்போ நிறைய பேருக்கு யூகேன்னு தெரியாது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்டார் லீக்னு இருக்கும். ஸோ அந்த ப்ளூ ஸ்டார் லீக்ல நான் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கே பார்த்துட்டு டிஎன்சிஏ லீக்ல அங்க ஆர்கனைசர் இருந்த டிஎன்சிஏ லீக்ல ஐ ஜாயின்டு. ஸோ அந்த ஓனர்ஸ். ஸோ நான் வந்துட்டு 5th டிவிஷன்ல ஜாயின் பண்ணி நான் ஜாயின் பண்ண டைம்ல பார்த்து 5th ப்ரமோட் ஆச்சு எங்களோட டீம். 5th 4th 3rd 2nd 1st டிவிஷன் வரைக்கும் நான் கிரிக்கெட்ல ஆடினேன் நான். அதே மாதிரி காலேஜ்லன்னா ஐ வாஸ் அ காலேஜ் கேப்டன் நான். ஸோ நிறைய டூர்டு நிறைய நான் செஞ்சுரிஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்ல நான் ஐ வாஸ் வெரி ஃபேமஸ். ஃபுட்பால் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஐ வாஸ் வெரி கொஞ்சம் நிறைய ஈடுபாடுக்கு பெயிண்டிங் பண்ணுவேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் என்னுடைய பிரதர் ஆக்சுவலா வந்துட்டு எந்த ஒரு கலைஞனுக்கும் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல பார்த்தா ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தா அப்பா வந்து ஃப்ளூட் வாசிப்பார் அப்பா சின்ன வயசுல. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ ஹி வாஸ் பேசிக் நாட் அ ப்ரொஃபஷனல் ஃப்ளாட்டிஸ்ட் இல்லை, பட் ஹி யூஸ் டு பிளே. அப்பா வாசிப்பாரு. அம்மாக்கெல்லாம் பேசிக்கா மியூசிக்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தவிர ஷி இஸ் நாட் அ திஸ் திங். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா என்னுடைய இந்த திறமை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல வந்து என்னோட பிரதர் தான் இன்ஃபேக்ட் ஸ்பாட் பண்ணேன். நான் இது பண்ணிருப்பேன் நல்லா பாடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இருந்தது வந்து திருவான்மியூர்ல ஒரு திருவான்மியூர் அங்கே வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணும்போது எல்லாமே டேலண்டட். ஒரு இன்னொரு சிங்கர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு ட்ரம்ஸ். இவங்க எல்லாம் பார்த்தா இந்த பட்டிங் ஸ்டேஜஸ் எல்லாம் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்குலாம் வசதி இல்லை, ட்ரம்ஸ் வாங்கக்கூடிய வசதி இல்லை. ஸோ ஜோசப்னு சொல்லிட்டு ஸோ ஹியூஸ் டு பிளே. அந்த எனக்கெல்லாம் ஒரு ட்ரம்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ ஐ கேன் ஆல்சோ பிளே சொல்லிட்டு ஹியூஸ் டு பிளே. இந்த சின்ன சின்ன டப்பாங்களை வச்சுட்டு அதுல எல்லாம் ஹியூஸ் டு பிளே. அந்த மாதிரி டேலண்டட். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தபிலிஸ்ட் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி எங்க ஒருத்தர் டிஎம்எஸ் வாய்ஸ் ஒருத்தர் இருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாம் we used to go and watch. நிறைய பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எம்எஸ்வியோட ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், கங்கையமரன் சார் நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். அப்ப ரவீன் இன்னிசை கனவுகள்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாம் ஸ்ரீதர் நவராக்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு சிவராஜ் ஆனந்த், சந்தோஷ், வி சந்திரன், ஸோ ஜார்ஜ் மெலசோனா, ரகுராஜ் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து பைனியர்ஸ் அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து வி யூஸ் டு கோ அண்ட் சி தேர் ப்ரோக்ராம்ஸ். நாங்கெல்லாம் போயிட்டு இந்த அடையார் பெரியபாளையத்தம்மன் கோவில் எல்லாம் கச்சேரி நடக்கும். அப்பெல்லாம் நாங்க கும்பலா போயிருந்துட்டுப்பா எந்த மாதிரி ஐயோ எப்படி பண்றாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எம்எஸ்வி சார்னு பாத்தீங்கன்னா எல்லாரீஸ்வரி, ஜமுனா ராணி, ஜிகேமா நிறைய சிங்கர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்கையமரன் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா எஸ்பிபி, சித்ராமா நிறைய அந்த மாதிரி வருவாங்க அந்த காலத்துல. ஸோ நமக்கு என்ன ஒண்ணுன்னா அங்க போய் பார்க்கும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆஹா இப்படி எல்லாம் பண்றாங்க, நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படி இப்படின்லாம் ஒரு காலத்துல நாங்க நினைச்சோம். அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்த்துட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு we can start ஒரு டீம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்துட்டு டியூரிங் ஒரு 80s அப்ப எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ட்ரூப் மாதிரி ஆரம்பிச்சுட்டு we started. அப்ப அந்த டைம்ல பார்த்தா எனக்கு வந்துட்டு நான் ஐ வாஸ் வெரி பாப்புலர் இன் கிரிக்கெட். ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அப்போ நிறைய இருக்கு. எந்த ஏரியால இப்போ பெசனர்ல போனா அங்க, இந்திரா நகர்ல போனா அங்க. ஸோ எந்த ஏரியால போனாலும் ஐ யூஸ் டு ஹாவ் வெரி பிக் ஃபேன் பேஸ். ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் அ ஹார்ட் ஹிட்டர். அண்ட் எனக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கிரிக்கெட்டோட இருக்கிற அந்த ஸ்வெட்டர், அந்த ரிஸ்ட் பேண்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷா அந்த டைம்ல பேட் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க டைவிங் கேச்சஸ்லாம். அப்ப ஜெஃப்ரி டுஜான் இருந்தாரு வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாம். ஸோ ஹி யூஸ் டு டேக் லாட் ஆஃப் ஃபிளையிங் கேச்சஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆக்ரோபேட்டிக் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் ஐ யூஸ் டு கெட். ஸோ அந்த மாதிரி நான் ஐ வாஸ் வெரி பாப்புலர். அப்படி அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா நாங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பேண்டு ஒரு டீம் ஆரம்பிச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சோம்.
அந்த பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் என்ன செய்ய, எங்க வீட்டுல வந்துட்டு we used to have the rehearsals. அப்ப அப்பா அம்மா எல்லாம் they used to encourage us. ஸோ அந்த மாதிரி டைம்ல பார்த்தா என்னோட பிரதர் தான் மனோஜ் தான் என்ன பண்ணானா, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு மிஸ்டர் ஆனந்த் கிட்டாரிஸ்ட் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவன் நவ் ஐ ட்ரீட் ஹிம் அஸ் மை குரு. காரணம் வந்து என்னன்னா, எனக்கு அவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி வெரி வர்சடைல் மியூசிஷியன். அவர் ஒரு ஹீ கேன் பிளே கிட்டார், ஹீ கேன் பிளே வீணா. ஸோ நல்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், கீபோர்டு வாசிப்பார், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கக்கூடிய ஒரு செம்ம டேலண்ட். அப்போ என்ன என்னோட பிரதர் சொன்ன நம்ம போய் அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது பார்த்தோன்னா, அப்ப பாத்தீங்கன்னா என்ன முரளி ஏதாவது ஒரு சாங் பாடுனா, நான் அப்போ பாடினேன். இதுல பார்த்தா எனக்கு ராஜா சாரோட சாங் பாடினேன், 6 மாதம் ஆழ இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்கும்போது பார்த்தா நல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. ஹி ஆல்சோ மோட்டிவேட்டட். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் தந்தது என்னோட பிரதர். அதுக்கு அடுத்தது வந்து மோட்டிவேட் பண்ணது அவரு ஆனந்த் சார். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நாங்க அந்த டைம்ல பார்த்தா நாங்க we started doing programs. எனக்கு அப்ப இருக்கிற கான்டாக்ட்ஸ்ல we used to get lot of programs. அந்த மாதிரி ப்ரோக்ராம்னா எங்க வீட்டுல தான் ரிஹர்சல் அது இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்துட்டு சிங்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி டைம்ல they started envy on me. ஸோ அது என்ன ஆச்சுன்னு சொல்றேன்னா, அது இவனுக்கு பார்த்தா நான் பாடுவேன். நான் அப்ப என்ன பண்றேன்னா, வெளியில எல்லாம் இறங்கி எல்லாம் பாடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி பாடுவேன். என்னோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா நான் இப்ப நிறைய சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிலாவேவா இதெல்லாம் பாடுவேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒன்ஸ் மோர் எல்லாம் கேட்டாங்கன்னா, எதுக்கு ஒன்ஸ் மோர் அது ஆச்சுன்னு சொல்லிட்டு they used to suppress me. ஸோ என்ன ஆச்சு எங்க வீட்டுல, ஸோ என்ன ஆச்சு கொஞ்சம் நாளடைவுல பார்த்தேன்னா ப்ரோக்ராம்ஸ் நான் கொண்டு வருவேன். என் மூலமா ப்ரோக்ராம்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரோக்ராம்ல கூட எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோட்டிவ் இது இல்லாம வரை they started, எல்லாருமே கிடையாது, ஒரு சிலவங்க வந்து they started. அப்ப அந்த இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு பட் ஒரு மேல வரும்போது நமக்கு கிடைக்கிற அமுக்கல். ஸோ ஐ யூஸ் டு கம் அண்ட் ஃபீல் இன் மை ஹவுஸ். அப்போ அந்த மாதிரி இதே மாதிரியே நடந்த ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னா, நடிகர் மோகன் ஒரு டைம்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிலாவே எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் யூஸ் டு சிங், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நான் அது பண்றதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கோ சிங்கர் பாத்தீங்கன்னா அவரு அதை இது பண்ணிட்டாரு, நீ நான் பாடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாட்டும் நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அங்க எல்லாம், இத்தனைக்கும் they used to do rehearsal in my house. எங்க அப்பா மொட்டை மாடியில எல்லாம் நாங்க எங்க வீட்லயே இருந்துட்டு படுத்துன்னு எல்லாம் இந்த. பட் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, எனக்கும் சரி என்னோட பிரதருக்கும் சரி. ஸோ அப்ப அந்த டைம்ல என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிட்டோம், நீங்க நல்லா இருங்க, நாங்க செவனேன்னு நாங்க ஒரு இது பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க அவங்க கிட்ட இருந்து வெளியில வந்துட்டோம் நாங்க. ஏன்னா இதுக்கும் மேல வந்துட்டு நம்மளால இருந்து நமக்கு நம்மளோட கனவுகள், நம்மளோட ட்ரீம்ஸ் எதுவுமே எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது everyone must get their opportunities. இதுல எனக்கு ஒரு சந்தேகம், உங்க வீட்டுல ரிஹர்சல் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ரிஹர்சல்ல யார் யாரெல்லாம் பாடுவாங்க? உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் ஒண்ணு இருக்கும்ல, இந்த சாங் இவங்க தான் பாடணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ரிஹர்சல்ல நீங்க பாடுவீங்க இல்லையா? ஆமா சரி, ரிஹர்சல்ல நீங்க பாடுவீங்க, அப்ப அந்த ஷோல உங்களை பாட விட மாட்டாங்களா? ஆமா ஆமா அதுதான் சொல்றேன். அங்க வரும்போது the scene will be totally different. புரியுதுங்களா? அதுதான் நான் என்ன சொல்றேன். ஸோ இதெல்லாம் இப்போ நிறைய பேர் இப்போ இன்னைக்கு இருக்கிற சிங்கர்ல நிறைய பேர் இதை கடந்து வந்திருப்பாங்கன்னு தெரியாது. பட் நான் வந்து நிறைய சந்திச்சிருக்கேன் ஏர்லி ஸ்டேஜஸ்ல. அதாவது என்னன்னா, ஃப்ராங்கா சொல்ல போனா நிறைய எங்க வீட்டுல பார்த்தா இந்த சாங் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டட் சில சாங்ஸ் இருக்கு. ஆசை 100 வகை, அப்புறம் வந்துட்டு நிலாவே வா, பாடும்போது நான் தென்றல் காட்டு, சில சாங்ஸ் எல்லாம் என்னோட பிராண்டிங் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வரும்போதே யூகே அந்த சாங் அப்படின்னு கேட்பாங்க ஆளுங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் பல இடங்கள்ல பாடிப்பேன். ஆனா ஒரு சில செலிபிரிட்டிஸ் வர்ற டைம்ல இந்த மாதிரி எனக்கு வந்து சப்ரஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் பண்ண இது வந்து ஒரு தடவை ஆனா பரவாயில்ல, இது நிறைய இடத்துல இப்போ ஒரு சில இடங்கள்ல பப்ளிக் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் பாடும்போது வந்து ஒன்ஸ் மோர் பண்ணுன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு டீம் போது இட்ஸ் த நேம் கோஸ் டு த டீம் ஃபர்ஸ்ட். பட் அங்க இருக்கும்போது யார் உழைச்சாலும் இப்போ ஒரு கிட்டாரிஸ்ட் நல்லா வாசிச்சுட்டு எல்லாம் ஒரு கிளாப்ஸ் கிடைச்சுன்னா தட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா தட் பாராட்டுகள் அந்த பிளேயருக்கு போகுது. ஆனா என்டையரா பார்த்தா அந்த டீமுக்கு தான் அந்த பேரு, அந்த டீம்ல வாசிக்கிற அந்த பிளேயரால அந்த டீமுக்கு பேரு.
இது என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு பொறாம இது இனிஷியலா வந்துட்டு எனக்கு என்ன சிச்சுவேஷன் ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தா நம்ம வந்துட்டு இது வேண்டான்னு சொல்லிட்டு நான் யூஸ் டு கம் அண்ட் கிரை. ஸோ ரொம்ப ரொம்ப சங்கடப்படுவேன் நான். அந்த மாதிரி பேசிக்கலா ஒரு இமோஷனல் பர்சன் நான். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமும் நம்ம கொண்டு வந்து ரிஹர்சல் எல்லாம் வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இங்கேயே தூங்கி இங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு ப்ரோக்ராம் அங்க வந்து ஸ்டேஜ்ல சினாரியோ வேற. அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ எதுக்கு சரி நம்மளுடைய நமக்குன்னு ஒரு டைம் வரும்னு சொல்லிட்டு நாங்க அங்கே அந்த இதுல இருந்து நாங்க வெளியிடுவோம். பட் என்ன ஒண்ணுன்னா நாங்க வந்துட்டு அவங்க நேமும் இல்லாட்டி அவங்களுடைய எந்த இதுவுமே நாங்க வைக்கல. இன்ஃபேக்ட் அந்த பிராண்டுக்கு வந்துட்டு ஒரு நேம் வச்சது நான் தான் அந்த இசைக்குழுவுக்கு. நான் இப்ப பேர் சொல்ல விரும்பல, பட் சொல்றேன் நான். பட் என்ன ஒண்ணுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது பார்த்தோன்னா அந்த இதுல இருந்து வந்துட்டு அப்போ வந்துட்டு உதயராகம் அப்படின்னு சொல்லிட்டு மௌன ராகம் அண்ட் உதய கீதம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க உதய ராகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண 1985 நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 85 ஸ்டார்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்போல இருந்து பாத்தீங்கன்னா we didn't have a look back. அந்த காலகட்டத்துல கூட என்னெல்லாம் சோதனைங்க வந்ததுன்னா அப்பெல்லாம் இந்த பேஜர் சிஸ்டம் இருந்தது. அப்போ பேஜர் நாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மருதீஸ்வரர் கோவில்ல திருக்கோவில்ல ஒரு கோவில் திருவிழாக்கு முதல்ல ஏன்னா பிகாஸ் எனக்கு அப்ப கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தி கேவ் மீ an opportunity. அங்க நாங்க பர்ஃபார்ம் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க அப்பெல்லாம் போன்ன்றதை விட மெயினா நிறைய பேஜர் இதுல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரோக்ராம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இந்த டீம்ல இருக்கிற 1 or 2 பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட அந்த ஃபீமேல் சிங்கர் கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் கிட்ட 1-2 பேர்கிட்ட ப்ரோக்ராம் இல்ல ப்ரோக்ராம் கேன்சல்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது சொன்னா எனக்கு ஸ்பாயில் மை திஸ் திங் ஷோ. என்ன ஆச்சுன்னா நான் ப்ரோக்ராம் டைம்ல ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் முன்னால இந்த சிங்கர் ஹேஸ் டு கம் ஃப்ரம் குரோம்பேட் அப்போ. ஸோ ஃபீமேல் சிங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போய் பார்த்தேன்னா நான் அவங்கள கான்டாக்ட் பண்றேன்னு முரளி சார் நீங்க இது பேர் என்ன ப்ரோக்ராம் இருக்கா ப்ரோக்ராம் கேன்சல்டுன்னு சொல்லிட்டு தானே எனக்கு மெசேஜ் வந்ததுன்னு சொல்லிட்டு ஐயோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்புனாங்க. அவங்க எப்போ நான் சொல்றது இட் வாஸ் வெரி லேட். ப்ரோக்ராம் எனக்கு கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு இது அப்ப அந்த டைம்ல அப்புறம் நான் சொன்னேன் நீங்க அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே நீங்க ப்ரோக்ராம் ஒருத்தர் யாரோ ஒரு மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க நம்ம ஐயோ சாரின்னு சொல்லிட்டு ஷி ஸ்டார்ட் ஃப்ரம் குரோம்பேட். பை த டைம் இங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணா பார்த்தா அந்த லக்கீலி என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற அந்த மெயின் கெஸ்ட்டுங்க எல்லாம் வந்துட்டு மாலை போடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில இது இருந்தது. அந்த இது முடிஞ்ச உடனே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண அது எனக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சது. பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா அப்பெல்லாம் வந்துட்டு நைட் கச்சேரி ஒரு 10 மணிக்கு மேலதான் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்கும். 9 மணி 10 மணிக்கு மேல. ஸோ அது இட் வில் கோ டில் 12:30 1 o'clock வரைக்கும் போவோம். அப்பெல்லாம் இவங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்ல இவங்க எல்லாம் மெமெண்டோஸ் இதெல்லாம் அப்ப அந்த பொன்னாடை எல்லாம் பொருத்தி அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் சாங் மீனம்மா அந்த டைட்டில் மியூசிக் பாத்தீங்கன்னா ஃபீமேல் சிங்கர் இல்ல. அதாவது என்னன்னா இல்ல அந்த அவங்க இன்னும் வரல ஏன்னா ஆரம்பிக்க எனக்கு ஐயோ என்னடா கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா அப்ப மாதிரி மொபைல் எல்லாம் கிடையாது அப்போ. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க வந்தா உண்டு. ஸோ அவங்க நாங்க அடிச்சு பாக்குறோம் அவங்க லேண்ட்லைன் அடிச்சு பாக்குறோம் ரிங்கு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கிளம்பிட்டு பார்த்தா என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண யூ ஓன்ட் பிலீவ் நான் அந்த சாங் வந்து நான் டியூவல் வாய்ஸ்ல பாடினேன் நான். ஸோ மேல் முடிஞ்சோடனே ஃபீமேல் வாய்ஸ்லயே நான் பாடினேன் நான் அந்த ப்ரோக்ராம்ல. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா நானே ஃபீமேல் காரணம் அடுத்தது மேல் முடிஞ்ச உடனே ஃபீமேல் இருக்கும். ஸோ அதுவும் நான் மாத்தி பண்ணிட்டு ஐ காட் வெரி குட் அப்ளாஸ். இன்ஃபேக்ட் அது எதை வந்துட்டு இதுன்னு நினைச்சாங்களோ ஸோ அது இட் பிகேம் எ பிளஸ். அதுக்கப்புறம் பார்த்தா நாங்க 2 மேல் சோலோஸ் போட்டோம்னாங்க. அதுக்குள்ள பார்த்தா அந்த கேர்ள் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஷி ஜாயின் இன் அவர் பேண்ட் அண்ட் ப்ரோக்ராம் வந்து இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அது என்னுடைய முதல் இது. ஸோ ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது அந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்னோட குருநானக் காலேஜ். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அதுல வந்து நான் முதல் பாட்டு பண்ண 6 மத ஆழம் இல்லை. அதுதான் என்னோட முதல் பாடம். இது வந்து 2வது ப்ரோக்ராம் செகண்ட் அதாவது 85 ஸ்டார்ட் பண்ணி எங்களோட செகண்ட் பப்ளிக் ப்ரோக்ராம் இது.
அது வந்து ஸ்கூல் ப்ரோக்ராம், ஸ்கூல்ல அந்த ஓகே. ஸோ அது என்னோட பிரதர் வந்து குருநானக் ஸ்டூடெண்ட். ஸோ ஹீ ஓ, காட் ஓகே. ஒரு ஒரு ஆர்டர் கார்டு. ஸோ அது குருநானக் காலேஜ் அந்த ப்ரோக்ராம் தான் என்னோட முதல் ப்ரோக்ராம். ம், ம், ஸோ ம். அது 6 மாத ஆழமில்ல அந்த பாட்டு தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். 2வது ப்ரோக்ராம் தான் இந்த பப்ளிக் ப்ரோக்ராம். ஸோ இந்த பப்ளிக் ஓகே. ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு இது ஃப்ரெண்ட்ஸுங்களே ஒரு என்ன என்ன பயங்கரம் பாடுவேன், இங்க பாடி காட்டு அதாச்சும், அதாவது என்ன மாக் பண்றது புரியுதுங்களா, ம். நிறைய இன்சல்ட், லாட் ஆஃப் இன்சல்ட்ஸ் கேம் ஆன் மை வே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே பேசிக்கா என்னன்னா என்னன்னா ஒரு சாஃப்ட் பர்சன். இன்னொன்னு என்னன்னா நிறைய நான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் பர்சன். நான் எப்பவுமே நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பத்துல எவ்வளோ சோதனைங்க வந்தா கூட ஸோ ஓகே ஓகே கூல்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்து போறேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷங்கள்ல நான் யாரையும் ஹர்ட் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நோயிங்லி அன்னோயிங்லி பண்ணா கூட நான் எனக்கே ஒரு சில டைம்ல யாரோ ஒருத்தர் சின்னதாக பேசாம இருந்தா ஐ யூஸ் டு ஆஸ்க் அப்பாலஜைஸ். அந்த நிமிஷமே நான் இன்னொருத்தர் மனுஷனை ஹர்ட் பண்ணவே மாட்டேன். நான் ஹர்ட் ஆயிருக்கேன் இத்தனை வருஷம் ஒரு பல இதான. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தா படிப்படி அந்த டைம்ல நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்க நாங்கள் வந்துட்டு எந்த விதத்திலுமே அந்த இதுக்கு முன்னால இருந்தவங்கள நாங்க ஹர்ட் பண்ணல. பட் ஒரு காலம் எப்படி மாறிடுச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா நண்பர்களும் இவங்க இன்னும் என்னோட நண்பர்களை தான் நான் வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் ஒருத்தரும் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு அப்புறம் வந்து வாசிக்கவும் பாடவும் வச்சேன் என்னோட பேண்ட்ல. பெருமையா இருக்கடா நீ பாக்கிறதுக்கு. அதாவது என்னன்னா சோ என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்போம் மறப்போம் அவ்வளவுதான். ஸோ ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ், தட்ஸ் ஆல். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா மைண்ட்ல அவங்க இப்படி சொன்னாங்களே இன்டைரக்ட்லி பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லுவேன் நான். காரணம் என்னன்னா அவங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணலன்னா எனக்குள்ள அந்த ஒரு ஃபயர் இருந்திருக்காது. புரியுதுங்களா? நான் அதாவது என்னன்னா நம்ம எப்பவுமே ஒரு சேலஞ்சஸ் வரும்போதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி வரும் நமக்கு. நம்ம ஜெயிக்கணும்னு சொல்றது எங்கன்னா எந்த இடத்துல தோக்குறோமோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு ஒரு வரும். ஸோ அங்கேருந்து ஐ டுக் ஆஃப். ஸோ நாங்க ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அங்க அந்த எங்க ஏரியாங்கள்ல ஒரு 35 ஆர்கெஸ்ட்ரா இருந்தது. அப்ப தடிக்க விடுற இடம்லாம் கச்சேரிங்க தான் அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்ன ஆச்சுன்னா நாங்க அப்ப அந்த காலத்துல நாங்க என்ன பண்ணுவோம் நினைப்பா எவ்வளவு, ஏன்னா பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸா இருக்கும், எங்க பார்த்தாலும் ப்ரோக்ராம்ஸா இருக்கும், ஃபிளட்டட் வித் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி டைம்ல நாங்க என்ன நினைச்சோன்னா சார் நம்ம டாப் ஒரு 100 இசைக்குள்ள நம்மளும் ஒரு இசைக்குள்ள வரணும்னு அப்ப நாங்க ஆரம்பிச்சோம் எங்களுடைய பயணத்தை. ஸோ அப்படி ஆரம்பிச்ச பயணம் வந்து இன்னைக்கு ஃப்ராங்கா சொல்ல போனா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 2-3 பேண்ட்ஸ்ல வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த லீடிங் பேண்ட்ஸ் இன் சென்னை. இன்னைக்கு நாங்க பண்ணாத ஊருங்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் வி ஹவ் கவர்ட். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்புறம் நாங்க என்ன பண்ண டாப் ஒரு 25ல நம்ம வரணும்னு நினைச்சோம். அப்புறம் டாப் 20ல வரணும், அப்போ டாப் 10ல டாப் 5ல வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அந்த மாதிரி நாங்க போஸ்டர்ஸ்லாம் நான் ஒட்டி இருக்கேன். நான் இதெல்லாம் கம்மெல்லாம் காய்ச்சிட்டு போவோம். எங்க போஸ்டர் எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா அப்பெல்லாம் நான் பப்ளிசிட்டி ரொம்ப பிராண்டிங் வந்துட்டு ஒரு பெரிய அடிக்ட்னு சொல்லுவேன். என்னோட போட்டோ மாத்திரமே நான் 4 வீட்டு போஸ்டர் அடிப்பேன். ஸோ போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஏறிட்டு நாங்களே செவுத்துல ஒட்டுவேன். அங்க போறோன்னு யூகே முரளி தானே இது, என்ன சார் நீங்களே ஓட்டின்னு இருக்கீங்க. என்னுடைய இது நான் அதை லவ் பண்ணி பண்றதுனால நான் அதை பிரஸ்டீஜாவோ அதை ஒரு பந்தாவோ நான் ஒரு நாள் நினைச்சது இல்லை. என்னுடைய இட்ஸ் மை பேபி, என்னுடைய இது அது. ஸோ அப்படின்போது நான் போஸ்டர் ஒட்டி அதே இதெல்லாம் ஆட்டோ எடுத்துன்னு போவோம். நாங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கா ரொம்ப தூரம்லாம் போவோம். நைட் அண்ட் டே நாங்கள் வி யூஸ் டு ஒர்க் சோ ஹார்ட். அந்த மாதிரி நாங்க பல நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நாங்க வி ஸ்டார்டட் ஆஃப் அந்த மாதிரி. அதே மாதிரியே நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்றது அப்படியே வரும்போது பார்த்தா காலேஜ் டேஸ் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சைடு கிரிக்கெட்டும் இது பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐ ஜாயின்ட் வித் ஃபோர்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனில நான் ஜாயின் பண்ணேன். அங்க ஐ வாஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். 600 ரூபா ஸோ ஒரு சேலரி. ஸோ என்னுடைய எம்டிக்கு என்ன மிஸ்டர் எஸ்வி வீரமணி அண்ட் ராதா வீரமணி அவங்க தான் ஃபோர்ஸ் இந்தியா கம்பெனி. அப்போ வந்து 4 டைரக்டர்ஸ் இருந்தாங்க.
அப்புறம் எல்லாம் பிரிஞ்சுட்டு ஒரே ஒரு டைரக்டர், அப்புறம் அவங்க ஒய்ஃப் ராதா வீரமணி. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அது இப்பவும் சரி, எங்க பார்த்தாலும் he used to feel proud. காரணம் நான் ஐ ஜாயின் இன் அ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் which is a very sensitive. ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல நான் ஜாயின் பண்ணிட்டு நான் ஐ வாஸ் யங் பர்சன். நான் டியூ டு மை ஹார்ட் ஒர்க் நான் கிட்டத்தட்ட ஒரு அங்க நான் ஆரம்பிச்ச பையனை கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். நான் அந்த 7 இயர்ஸ்ல ஐ காட் நியர்லி 7 ப்ரமோஷன் வாங்கினேன். வருஷம் ஒரு ப்ரமோஷன் வாங்கினேன். ஒரு 6 மாசத்துக்கு ட்ரிபிள் இன்கிரிமெண்ட் வாங்கினேன். அந்த அவர் எம்டி அவரு பண்ணிக்கிட்டு, this promotion was earned by you only because of your sincerity, enthusiasm and hard work அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி. ஏன்னா நான் யூஸ் டு ஒர்க். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அந்த பயணத்துல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஐ வாஸ் த யங்கஸ்ட். ஒவ்வொரு வாரம் ஆபீஸ் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி, ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் மெட்டீரியல்ஸ், சீனியர் எக்ஸிகியூட்டிவ், மேனேஜர் மெட்டீரியல்ஸ் வரைக்கும் அதே கம்பெனில நான் வளர்ந்தேன். என் கூட இருந்தவங்க எல்லாரும் பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் நான் அவங்கள என்னோட டீம் மாதிரி வச்சுட்டு நான் வந்துட்டு கம்பெனிக்கு அவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஐ இன்வென்டட் லாட் ஆஃப் MIS மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது லைட் மியூசிக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி அந்த எம்டியோடைய இதே என்னன்னா, எஸ்வி வீரமணி சார் என்னன்னா, யாரும் எந்த விதமான சைட் இதுவும் பண்ணக்கூடாது. நான் இப்ப கம்பெனி சொல்றேன். ஸோ அவர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரைடேஸும் எல்லாரும் நிப்பாங்க. நாங்க பூஜை பண்ண நிற்கும் போது முரளி பாடு அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு அந்த பூஜை டைம்ல நான் தான் பாடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்னன்னா ரொம்ப உயிர் அவருக்கு. நிறைய ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு எனக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பிரைப் பண்றதுக்கெல்லாம். ஸோ நான் நான் ஒன்னே சொல்றேன், நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது என் கம்பெனிக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. காரணம் அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய செம கான்டாக்ட்ஸ் இருக்கிற ஒரு மனிதர். எங்க எம்டி IDMA இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனுக்கு எல்லாம் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தா அந்த சப்ளையர்ஸ் எல்லாம் நிறைய அவருக்கு கூட எல்லாம் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நிறைய அங்கங்க அவருக்கு சொல்லியிருக்காங்க. UK முரளி சச் அ நைஸ் பர்சன். இன்னொன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் அவரு. ஸோ அவங்க ஃபேமிலி அந்த என்னன்னா அவ்வளவு பிடிக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா அங்கங்க பார்த்தா போஸ்டர் இருக்கும். பார்த்தா UK உதயராகம் சொல்லிட்டு போஸ்டர். நெக்ஸ்ட் டே ஆனா முரளி கொஞ்சம் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிடுவார். அங்க ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஐயோ நேற்று யாரோ போய் ஒண்ணு வத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னா அவர் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், எதுக்கு முரளி நீங்க இந்த இது நான் எல்லாரையும் நான் வேண்டாம்னு சொல்லி நீங்க நான் சார் எனக்கு ப்ரோக்ராம் பாடுறதுன்றது என்னோட உயிர் சார். நான் பணத்துக்காக பண்ணல, எனக்கு அது ரொம்ப பேஷன் அதுன்னு சொல்லிட்டு சொல்லேன். ஸோ அவருக்கு அது ஒரு எனக்கே தெரிஞ்சிச்சு. நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நம்ம பேர் போட்டாதான் ஒரு கச்சேரி கிடைக்கும். இது பார்த்தா ஒவ்வொரு டைமும் ஐ ஃபெல்ட். ஏன்னா ஆளுங்களும் நிறைய பேரை பார்த்தா இன்சூரன்ஸ் ஒவ்வொருத்தர் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சானா இவர் கூப்பிட்டு எல்லாரும் வார்ன் பண்ணிட்டு பண்ணக்கூடாதுலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி இவரு எல்லாரையும் பண்ற இடத்துல ஷேர் பண்ற இடத்துல நான் வந்துட்டு அவரு எனக்கே மனசுக்குள்ள நான் அதை மிஸ்யூஸ் பண்றேன்னா, அவருக்கு நான் எம்பராசிங் சிச்சுவேஷன் ஏற்படுத்துறேனான்னு என் மனசுக்குள்ள ஓட்டு. ஏன்னா எனக்கு பாடாம இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஸ்டேஜ் ஆச்சுன்னா, நான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ உன் கடைசி காலம் வரைக்கும் ஃபோர்ஸ் இந்தியா தான், உன்னையும் இந்த ஃபோர்ஸ் இந்தியா பிரிக்க முடியாது, வெளியில உன்னை கொண்டு போனா கூட அந்த சேரை ஒட்டிட்டு தான் உன்னை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என் கூட வளர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அது பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. யார் ஏர்னிங் இன் லேக்ஸ். பட் நான் அந்த காலத்துல நானும் என் கூட வளர்ந்தவங்க. ஸோ நான் என்ன அத்தனை பேருக்கும் பிடிக்கும். ஏன்னா யங்கஸ்ட் பர்சன் டு கெட் த ஒரு மெட்டீரியல்ஸ் மேனேஜரா வந்து. ஸோ என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் SV கணேஷன் சொல்லிட்டு வேற டிபார்ட்மெண்ட் தான். அவர் வந்து ஹி ஜாயின்ட் வித் TTK டான்டெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் அதுல. ஸோ அந்த மாதிரி டைம் மியூசிக் அகாடமி எதிர்க்க இருக்க ஆஃபீஸ். ஸோ அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொல்றாரு, இவ்வளவு சின்சியரான பர்சனா இருக்க, ஆனா எல்லா ப்ரோக்ராமுக்கும் வருவாங்க அவங்கெல்லாம், இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கிய முரளினி அப்படின்னு பார்த்தா. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் இது பார்க்கும்போது அவருக்கும் அவர் அங்க வேற கம்பெனிக்கு போனோம்னா அவரு என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு, ஒரு கமர்ஷியல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு. நான் சொன்னேன், நான் சார் இந்த மாதிரி. அப்போ எனக்கு டக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ வா முரளி, காரணம் என்னன்னா நீ எதுவுமே யோசிக்காத, உனக்கு கண்டிப்பா இப்போ இங்க வந்துட்டு அந்த அளவுக்கு உனக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஃப்ரீயா நீ உன்னுடைய
ப்ரோக்ராம்ஸ் நீ பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல நான் ஐ டுக் அ டெசிஷன், நம்மளால எதுக்கு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் எங்க எம்டியை வந்துட்டு கை காமிக்கிற அளவுக்கு அவருக்கு மாத்திரம் ஃபேவர் பண்றாருன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்ச உடனே நான் அவர் வந்து எம்டி சொன்னா அக்செப்ட் பண்ண அவரு வெளியூர் போயிட்டு இருந்த டைம்ல நான் ஐ புட் மை பேப்பர்ஸ். நான் அதுக்கப்புறம் ஐ ஜாயின் வித் இதுல டிடிகேல இன்டர்வியூ அட்டன் பண்ணவொன்னே அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அவங்களுக்கு இது நான் சொன்னேன், சார் இல்ல சார் ஐ எம் லீவிங் சார், நான் வந்துட்டு அப்புறம் பண்ண சொல்லுங்க. இல்ல சார் நான் அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஐ லைக் ஹிம் சோ மச் அண்ட் ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு வவுச்சர் வச்சா கூட கண்ணை மூடி கையெழுத்து போடுவாரு. ஏன்னா என் மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் அவ்வளோ, என் மேல உயிரே வச்சிருக்கிற ஒரு மனிதருக்கு நான் அங்க இருந்துட்டு என்னால ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷன் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் த கம்பெனி அண்ட் ஜாயின் வித் டிடிகே டான்டெக்ஸ். அங்க ஒரு 5 years ஒர்க் பண்ணேன் கமர்ஷியல் மேனேஜர். ஐ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தஞ்சாவூர் அண்ட் திருப்பூர். ஸோ அங்க இருந்துட்டு பார்த்தோன்னா ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட நான் லேட்டுன்றதே கிடையாது. நான் ஃபோர்ஸ்லயே 8 வருஷம் ஒர்க் பண்ணி எனக்கு எப்படியாவது என்ன லேட் மார்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் அப்படியே ஓடி வந்து விழுவேன் நான். ஸோ தப்பிச்சிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நான் லேட்டா போனதே கிடையாது. அதே மாதிரி டான்டெக்ஸ்ல நான் டிடிகே டான்டெக்ஸ்ல நான் ஒர்க் பண்ணேன் நான். அப்ப அந்த டைம்ல பார்த்தா நிறைய ஷோஸ் வருவாங்க. எங்க பிரசிடென்ட்ஸ் எல்லாம் தேஷ் கம்மன் அட்டன்ஸ் அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ முரளி நீ இது ஃபுல் டைமா நீ அவங்க எனக்கு தே ஸ்டார்டட் அட்வைசிங் மீ. நீ இது ஏன்னா என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஐ ஸ்டார்டட் குவிட்டிங் லீவிங். காரணம் என்னன்னா திடீர்னு எனக்கு வந்து திருப்பூர் போக சொல்லுவாங்க, ஸோ தஞ்சாவூர் போக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும் போது எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சு என்னன்னா, சரி ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளைண்ட்டுக்கும் எம்பராசிங் எனக்கும் இது திடீர்னு, ஏன்னா நம்ம கம்பெனி பார்க்கறதா இல்லை ப்ரோக்ராம் பார்க்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர ஸ்டேஜில் பார்த்தா நான் 99 நான் லெஃப்ட் டிடிகே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட ரிக்ரெட்ஸே கிடையாது, நோ லுக் பேக்ஸ். உண்மையான ஏன்னா காரணம் என்னன்னா அங்க இருக்கிறவங்களே என்கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முரளி, இன்னைக்கு வேற லெவல்ல நீ இருக்கன்னு. காரணம் உன்னோட ஃபோக்கஸை மாத்திரம் நான் மாத்தல. ஒரு நாள் கூட ஃபோக்கஸ் எனக்கு நான் ஒரு பெரிய லெவல்ல வரணும், கண்டிப்பா இந்த ஃபீல்டுல ஜெயிக்கணும்ன்ற ஒரே டார்கெட் வச்சுன்னு வளர்ந்தேன் நான். ஸோ இன்னைக்கு பை த கிரேஸ் ஆஃப் காட் போயின்னு இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை திசிங். ஸோ இது காலேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலா மாறினேன் நான். அந்த ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலா மாறிட்ட அப்புறம் பார்த்தா மேக்ஸ் எஸ்பிபி சார் கூட நான் ஒரு 80 ஷோ பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா 50 ஷோ நானும் அவரும் சேர்ந்தே பாடி இருக்கோம் ஒரே ஸ்டேஜ்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 25 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ்ல நான் பாடியிருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மல்டி வாய்ஸ் இது பண்றதுன்ற டேலண்ட் எல்லாம் பார்த்தா ஒரு ப்ரோக்ராம்ல ராஜா சார் மாதிரி, ஒரு சார் கங்கைமரன் சார் மாதிரி, ஒன்று மலேசியா வாசு மாதிரி, எல்லா சிங்கர்ஸ் கூட நான் பாடியிருக்கேன். மலேசியா வாசு சார் கூட நான் பாடியிருக்கேன். அப்போ நானும் அவர் சேர்ந்து பாடும்போது ஐ யூஸ் டு டேக் எஸ்பிபி சார் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது ஏன்னா பிகாஸ் லைட் மியூசிக் இஸ் ஜஸ்ட் அன் இமிட்டேஷன் தான். நம்ம வந்துட்டு சிங்கர்ஸோட வாய்ஸை இமிட்டேட் பண்ணி பண்றது தான். இப்போ ரெக்கார்டிங்னு பண்ணும்போது ஒரிஜினல் வாய்ஸ்ல பாட சொல்லுவோம். ஸோ அந்த இதுல வந்துட்டு நம்ம லெஜெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லெஜெண்ட்ஸ். நம்ம சொல்றது இப்போ பொதுவாக வெளியில கேட்டா டிஎம்எஸ் வாய்ஸ், எஸ்பிபி வாய்ஸ், மலேசியா இப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லு பார்த்தாலே நம்ம அது ஒரு அந்த டிஞ்சு நம்ம அந்த இது கொண்டு வரும்போது அவங்க தான். ஸோ நமக்கு என்னன்னா வி ஆர் ஜஸ்ட் இமிட்டேட்டர்ஸ் இங்க பொறுத்து. ஸோ அந்த மாதிரி வி ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைமே இருக்காது. மார்னிங், மத்தியானம், ஈவினிங், நைட்டு ப்ரோக்ராம்ஸ். ஒரு மாசத்துக்கு we used to சில டைம் 30 ப்ரோக்ராம், 35 ப்ரோக்ராம், 40 ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். காரணம் வந்துட்டு என்னன்னா ஆளுங்க சொல்லுவாங்க ப்ரோக்ராம் ஒத்துக்காத, ஏன்னா எங்களால முடியல. அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம். ஒரு ஈவினிங் மாத்திரமே ஒரு 5-6 ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் ஒரே நாள் ஈவினிங் மட்டும். அது எப்படின்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க நான் ஒவ்வொரு இடத்துலயும் 2 பாட்டு பாடிட்டு போவோம். அப்ப எனக்கு மாருதி வேன் இருக்கும். நான் என்ன பண்ணேன், இங்க இருந்து ஆரம்பிச்சேன். ஒரு மேக்சிமம் நான் அட்டன் பண்ணிருக்கிறது 4 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கேன். 6 ப்ரோக்ராம் பண்ணதுல. சரி, இதுல வந்து 4-5 ப்ரோக்ராம்னா அந்த லைட் மியூசிக் உங்களுக்குன்னு ஒரு ட்ரூப் இருக்கும் இல்லையா? அததான் நான் சொல்ல வரேன். எப்பவுமே மியூசிக் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் டீம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தா நல்ல பர்ஃபெக்டா வாசிக்க கொடுங்க. அந்த மாதிரி வாசிக்கிறவங்கள ஐ யூஸ் டு என்கேஜ். இந்த
நான் ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க உங்க பேர் போட்டா போதும், நீங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை. பட் ஏன்னா நீங்க வந்து ஒரு குவாலிட்டி பர்சன், நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. வேற யாரையா கொடுக்கறத விட உங்க பேர் போடுறத நாங்க பெருமையா எடுத்துட்டு இருக்கோம் நாங்க. பட் என்னன்னா நான் சொல்லுவேன் சார், நான் இல்ல யாரு கேட்டாலும் நாங்க சொல்லுவோம், நாங்க தான் முரளி சாருடைய இதை என்கேஜ் பண்ண. ஸோ அந்த மாதிரி நான் வேண்டான்னு சொல்லி கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நான் வண்டி ரெண்டு இது அந்த டைம்ல இதெல்லாம் ரோட்ஸ் எல்லாம் சின்ன ரோடா இருக்கும். நானே வண்டி ஓட்டுவேன், டொம்முன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு நான் எல்லா கிளைண்ட்டும் ஐ யூஸ் டு சாட்டிஸ்ஃபை. இதே மாதிரியே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அப்ப நான் கார் வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா எனக்கு வேளச்சேரியில ஒரு ப்ரோக்ராம், நான் ஒரு ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கிளைண்ட் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் தான் இன்னொரு ப்ரோக்ராம் எனக்கு வந்தது. தட் ப்ரோக்ராம் வந்து கீதா பவன் ராயப்பேட்டை. அது மறக்க முடியாத இன்ஸ்டன்ஸ். பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அங்க என்ன சொன்னா சார், நான் ஃபர்ஸ்டே நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன், எனக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்கு சார், ஐ கேனாட் கம்னு சொல்றேன். ஏன்னா திஸ் இஸ் இது அவங்க என்ன ஒன்னே சொன்னா, சார் எனக்கு ஒரே ஒரு சாங் நீங்க வந்து பாடினீங்கன்னா போதும் சார், ஒரு பாட்டு சார் ப்ளீஸ் சார் சொல்லிட்டு. அதாவது நம்ம ஆர் நாட் அ பிளேபேக் சிங்கர், ஆனா நமக்கு ஒரு பெரிய இது இல்லை. பட் ஒருத்தர் ஒரு பாட்டுக்காக நான் விட்டு என்ன சார் மேக்ஸிமம் எப்படியா நான் ட்ரை பண்றேன் சார்னு ஒரு வார்த்தை சொன்னேன். யூ ஓன்ட் பிலீவ் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி யூகே முரளி சார் வர்றாரு, அவர் வர்றாருன்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன். அவரு இங்க ஒரு ஃப்ரெண்டோடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் இங்க பள்ளிக்கரணை. அந்த டைம்ல பார்த்தா நான் நிறைய இந்த ரோட் லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்காது. பார்த்தோன்னா இங்க அங்க ப்ரோக்ராம் முடிச்சா அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் எனக்கு ஒரே சாங், நீங்க ஒண்ணும் இல்லை முரளி, நீங்க மேக்சிமம் சாங்ஸ் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பாடிட்டு நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னா. சரி நான் என்ன பண்ணேன்னா கடை எல்லா சாங்ஸ் எல்லாம் நான் பேக் டு பேக் பண்ணேன், நல்லா இது பண்ணிட்டு அவரு மேக்சிமம் நீங்க கிளம்புங்கன்னு அவர் எனக்கு வழி அமைச்சு வச்சிட்டாரு. யாரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்கேருந்து மாங்கன்னு போன் எனக்கு, சார் எங்க கிளம்பிட்டீங்களா சார், இங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நான் அந்த ஒரு கமிட்மெண்ட்ன்றதுக்காக நான் அங்கேருந்து நான் வண்டி எடுத்துன்னு நான் கிளம்புனேன். நான் யாருமே இல்லை, நான் தனியா நான் கிளம்புனேன். நான் அங்க வர வழியில ஒரு ஹுண்டாய் இது இருக்கு ஒண்ணு, வேளச்சேரியில இருந்து வர்ற. அது என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபாஸ்டா ஓட்டிட்டு வர்ற இதுல அந்த இருட்டுல வந்துட்டு சென்டர்ல மீடியன் இருக்கிறது எனக்கு தெரியல. அதுல ஏத்திட்டேன். பார்த்தா கார் அந்த மீடியன்ல ஏறிட்டு சர்ன்னு பார்த்தா அந்த போனட் எல்லாம் இதாயிடுச்சு, டோட்டல் டேமேஜ் காரு. எனக்கு அந்த டைம்ல பார்த்தா யாருமே கிடையாது, இழுக்கவும் முடியல. அது ஏன்னா நடுவுல அந்த மீடியனும் இடிச்சுட்டு நடுவுல காரு சொல்லிடுச்சு. எனக்கு அப்ப என்ன பண்ணதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் இது பண்ண ஒரே ப்ரெஷர். அதுக்குள்ள பார்த்தா இவங்க ஃபால்ஸ் வேற. அப்ப பார்த்தோன்னா 1-2 பேர் வந்திருந்தாங்க, எல்லாம் போட்டு வண்டியை கஷ்டப்பட்டு இழுத்து வண்டியை சைட்ல ஓரமா வச்சுட்டு, அப்போ ஒரு ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு நான் வென்ட் டு கீதா பவன். நான் போற டைம்ல பார்த்தா ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் முடிகிற ஸ்டேஜ். அப்போ இங்கே ரொம்ப தூரம், அது ராயப்பேட்டை பள்ளிக்கரை இதுல இருந்து வேளச்சேரியில இருந்து. ஸோ அங்க போறதுக்குள்ள பார்த்தோன்னா என்ன யாரு யூ ஓன்ட் பிலீவ், நாங்க உள்ள போற டோட்டல் க்ரௌடே போற அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க வெயிட்டிங் ஃபார் மீ. நாங்க போயிட்டு நான் அந்த ஒரு சாங் பண்ணேன். கிட்டத்தட்ட அப்பவே அந்த வண்டி டேமேஜ் அவ்வளோ இது நிறைய. ஏன்னா பிகாஸ் நிறைய ஒரு சில இதுங்கெல்லாம் இது கிடைக்காது, இன்சூரன்ஸ் கிடைக்காது இந்த இதுங்களுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் பட் என்னன்னா எனக்கு என்ன ஒண்ணுன்னா, அது லாஸ் ஆனா கூட அப்புறம் ஸ்டேஜ்ல அவர் அனௌன்ஸ் பண்ணாரு, என்ன சார் ஒரே இதா இந்த மாதிரி ஆச்சு இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொன்னா ஸ்டேஜ் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணேன், இந்த கலைஞன் பாத்தீங்கன்னா இவ்வளவு, அதாவது ஒரு கமிட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தைக்காக he has risked his life and he has come all the way to perform one song. இந்த ஒரு பாட்டுனா கூட அந்த ஒரு பாட்டு பாடணுன்றதுக்காக கேஷுவல் ஆகும், அது ஒண்ணுமே இதே இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா இல்லாத காலகட்டத்துல இவர் அதை ஒரு கமிட்மெண்டா எடுத்து இவ்வளவு தூரம் ரிஸ்க்கும் எடுத்துட்டு லைஃபே ரிஸ்க் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பாட்டுக்காக தான் முரளி சார் நாங்க அத்தனை ஃபேமிலியும் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 3-4 சாங்ஸ் நான் கண்டினியூஸா பாடினேன். நான் அவ்வளோ அல்டிமேட் ஒரு கலைஞனுக்கு என்னன்னா, நான் ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண, ஒரு சில ப்ரோக்ராம்கள்ல கூட்டம் இருக்காது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் என்ன வெறும் சேர்னா கூட பாடுவேன் நான். அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு 5 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது ஆடியன்ஸா நினைச்சு பண்ணணும். சிலவங்க பார்த்தோன்னா ஆடியன்ஸே இல்லை எதுக்கு பண்ணணும் அப்படி கிடையாது, யூ ஆர் அ பர்ஃபார்மர் அப்படின்ற போது நம்ம அதை ஆடியன்ஸா நினைச்சு நம்மளோட ஃபீல் பண்ணி நம்ம அந்த 5 பேர் இருக்கிற அந்த 5 பேர் அது எத்தனையோ பேருக்கு மவுத்துக்கு போவோம் அது. ஸோ நம்ம அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. இதே மாதிரி என்னுடைய ஃபாதர் பார்த்தோன்னா, எங்க அப்பாவுக்கு என்னன்னா உயிர். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, இங்க அப்பாவுக்கு வந்து ஃபுட் பைப்ல கேன்சர் இருந்தது, யூசோஃபிகஸ். ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா,
எப்பவுமே டெய்லி ஒரு இது என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு நான் இதுவும் சொல்லிடுறேன் நான் என்னன்னா, ஒரு 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 கலைஞனுக்கு பேசிக்கா பார்த்தா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. என்னோட சிஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க யூகேபினா. இன்னைக்கு அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, டாக்டரேட் அவங்க. ஸோ அவங்க 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 ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் மோட்டிவேஷன். இது எல்லாத்த விட ஒரு ஃபேமிலி, நான் என்னோட ஒய்ஃப் சோபனா, அதே மாதிரி என்னுடைய டாட்டர் மாளவிகா, அவங்களுடைய என்னோட இன்லாஸ், என்னுடைய பிரதர் இன்லா சதீஷ், பிளஸ் பிரியா அவங்க சிஸ்டர் இன்லா, பிளஸ் என்னுடைய மாமனார் மாமியார், அவங்க எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க எனக்கு பெரிய மோட்டிவேஷன் அவங்க. ஸோ அதாவது பேசிக்கா நமக்கு என்னன்னா, ஒரு நிறைய கலைஞர்கள் பார்த்தோன்னா ஃபேமிலியில ஒய்ஃபுக்கு பிடிக்காது. உங்களுக்கு எதுக்கு கச்சேரி இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து எந்த கலைஞனாலையும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எந்த கலைஞனாலையும் மேல வரவே முடியாது. நான் இன்னைக்கு பாக்குறேன் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஒரு சில சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபீமேல் சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஏஜ்டா இருக்கும், ஆனா அவ்வளவு நல்ல வாய்ஸா இருக்கும். பார்த்தாங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் அவங்களுக்கு பாடுறதுக்கு டேலண்ட் இருக்கு, ஆனா அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இது அந்த மாதிரி பண்ணி எத்தனையோ டேலண்ட்ஸ் அமிங்கி இருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. என்னால ஆனது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது நமக்கு உண்மையாவே சொல்ல போனா அவங்க என்னோட ப்ரோக்ராம்ஸுக்கு வந்திருக்காங்க, தே ஹவ் அப்ரிஷியேட். நான் எப்பவுமே சூப்பரா இருக்கான்னு கேட்கறத விட என்ன குறைன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் நான். ஏன்னா நமக்கு அந்த குறைகள் கேட்டாச்சுன்னா தான் இது வந்துட்டு நிறை குறைகள் கேட்டாச்சுன்னா தான் நம்ம அதை ரெக்டிஃபை. ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் பி ஓப்பன் டு ஆல் சஜஷன்ஸ். நம்ம பண்றது கரெக்ட்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. அதே மாதிரி நம்ம அந்த அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ நான் சாங் லிஸ்ட்ல ஒரு ப்ரோக்ராம்னு பண்ணிச்சா சாங் லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த சாங் லிஸ்ட்லாம் எப்படின்னா, எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு பண்ண மாட்டேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ், அவங்களுக்கு என்ன சாங் பிடிக்குமோ, அவங்க எந்த சாங் லைக் பண்ணுவோம் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த சாங் போட்டா அந்த ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சதுனால அதை பண்ணும்போதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நான் வச்சுட்டு நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். எதுக்கு என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு கூட நான் சொல்றது என்னன்னா, நீங்க உங்க குழந்தைங்களோ, உங்களுடைய ஹஸ்பண்டோ, உங்களோட ஒய்ஃபோ, இல்லாட்டி உங்களுடைய யாரான இருக்கட்டும், நீங்க அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்களோட திறமையை வந்துட்டு நீங்க காரணத்தை கொண்டு அவங்க திறமையை சப்ரஸ் பண்ணாதீங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு சிங்கர், ஒரு மேடை பாடகரை சீப்பா நினைச்சிருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. நாங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிட்ட கச்சேரியா ஐயா அப்படின்னுவாங்க, சிங்கரா பாடகரா. இன்னைக்கு சிங்கர் சூப்பர் சிங்கர்ல சூப்பர் சிங்கர்னு மாறி போய் இன்னைக்கு குட்டி குட்டி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்கிள் நான் இவ்வளவு பேமெண்ட் வாங்குறேன் அங்கிள்னு பசங்களே இன்னைக்கு பேமெண்ட் பேசுற ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. அப்பா அம்மாங்கெல்லாம் பார்த்தா ஒரு மேடையில அவங்க பெர்ஃபார்ம் பண்றதை இன்னைக்கு பிரஸ்டீஜா நினைக்கிறாங்க. சொல்றேன் நான். பட் அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி கிடைக்கும். மேடை கச்சேரியில பாடுறதுனா ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கே கஷ்டம், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கச்சேரி பண்றவன்னு சொல்லிட்டு சொன்னா சீப்பான ஒரு ரொம்ப லோ ப்ரொஃபைலா தான் நினைச்சு இந்த காலகட்டத்துல நம்மளை நம்பி பொண்ணும் கொடுத்துட்டு மோட்டிவேட்டும் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சொல்றேன். ஸோ அது ஒரு சைடு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய பேர் பார்த்தா குழந்தைங்கள்லாம் மோட்டிவேட் பண்ணி நீங்க அவங்கள பெட்டர்மெண்ட் கொண்டு வராங்க. ப்ளீஸ் பேரண்ட்ஸ் கைண்ட்லி சப்போர்ட் யுவர் குழந்தைங்களை நீங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ட்ரீம்ஸுக்கு நீங்க ஒரு பெரிய பாலமா இருப்பீங்க. பெரிய அச்சீவரா வர்றதுக்கு அது ஒரு மூல காரணமா இருக்கும். என்னோட வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா எங்க அப்பா அம்மா டெய்லி நாங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது இல்ல வெளியில போகும்போது எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் போவோம். இன்னைக்கும் சரி, நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மா கிட்ட இருந்து ஒரு முத்தத்தை வாங்கிட்டு தான் வெளியில போவேன் நான். ஏன்னா காரணம் என்னன்னா, மதர் இஸ் த அல்டிமேட். இன்னைக்கு அப்பா என் கூட இல்லை, பட் அம்மா என்னன்னா அம்மா தான். ஸோ நமக்கு வந்து டெய்லி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் போவேன் நான். ஸோ நீ பாக்குறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கோங்க, அவங்க ஆசீர்வாதம் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா கூட இருந்துட்டு they will help. ஸோ இது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான். அது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, ஸோ நான் வந்துட்டு ஒரு பெரிய ஷோ நடந்தது YMCAல. அது வந்துட்டு வின் டிவியும் ஜீவன் டிவியும் சேர்ந்து, ஜீவன் டிவி ஃப்ரம் கேரளா 2 பேரும் சேர்ந்து நடத்துனாங்க. அதுல பாத்தீங்கன்னா உன்னிமேனன், அப்புறம் வந்துட்டு இவரு ஜெயராம் பார்வதி, அப்புறம் வந்து ஆக்டர் மனோஜ், பாரதிராஜா சார் சன்னு மனோஜ், நிறைய பேர் எல்லாம் வந்திருந்த ஒரு 2 சேனல் நடத்துற ஒரு முதல் நிகழ்ச்சி அது. அது வந்து கேரளா சேனல், தமிழ் சேனலும் கேரளா சேனல் சேர்ந்து. ஸோ அந்த நிகழ்ச்சியில எல்லாம் பயங்கர அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோலிங் எல்லாம் இருந்தது போட்டு இந்த மாதிரி பெரிய லெவல்ல ஒரு 10,000 பேர் வந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா கிளம்புற டைம்ல பார்த்தோன்னா அப்பாட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்பாவுக்கு அப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்.
ஸோ அப்பா நல்லா திடகாத்திரமா இருப்பாரு, பார்த்தா அப்புறம் ஒல்லியா குச்சி மாதிரி ஆயிட்டாரு அவரு. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க அதுக்கு நீங்க போய்க்கோங்க அப்பா. ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ் மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாரு. நாங்க அப்பா என்ன நீ ப்ரோக்ராம் நல்லா வரும், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்பா அமிச்சாரு. ஸோ நாங்க அது என்ன ஆச்சுன்னா, நாங்க போயிட்டு எப்பவுமே நாங்க கிரவுண்ட்ல எல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணிட்டு எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு போய் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். நாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு பாக்குறதுக்கு நாங்க போன டைம்ல பாத்தீங்கன்னா ஈவன் மத்தியானமா போனோம். அப்போ கிளம்பணும் நாங்க, சரி ஆசீர்வாதம் வாங்கி கிளம்பிட்டோம். நாங்க அப்பா கொஞ்சம் இதானாரு. அப்போ போயின்னு இருக்கிற டைம்ல சீரியஸ்னு இன்ஃபர்மேஷன் வந்தது. நாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கேருந்து நாங்க இடம்லாம் பார்த்துட்டு வர்ற டைம்ல அப்பா இறந்துட்டாரு. பாஸ்ட் அவே. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா அங்கேருந்து நாங்க திருப்பியும் நாங்க வீட்டுக்கு வந்தோம். நாங்க வீட்டுக்கு வந்தோம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்குள்ள பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே லீக் ஆகிட்டு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சு இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் ஒரு சிலவங்க எல்லாம் என்ன சொன்னோம்னா, நீங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, நீ ப்ரோக்ராம் யாரையா வச்சு பண்ணிக்க, நீ அப்பா இருக்க எங்க வீட்டுல அதுக்குள்ள எங்க வீட்டு நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்பாவுடைய பாடியை ஹால்ல வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு வரும்போது பார்த்தோன்னா லிட்டரலி வி ஆல் ப்ரோக் டவுன். ஸோ அந்த மாதிரி டைம்ல சுச்சுவேஷன் இருக்குன்னு அதுக்குள்ள பார்த்தோன்னா நியூஸ் பரவிட்டு பார்த்தோன்னா அவங்க இந்த ஆர்கனைசர்ஸ் ஐயோன்னா இது இப்போ என்ன பண்றது, வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்க டைம்ல எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, உன்னை நம்பி அவங்க ப்ரோக்ராம் பண்றாங்க, நீ போய் ப்ரோக்ராம் நடத்து, அப்பா இருந்தாருன்னா அதுதான் பண்ற, நீ போய் ப்ரோக்ராம் பண்ண சொல்லிட்டு நான் ஐ வென்ட் ஃபார் த ப்ரோக்ராம். நானும் பிரதரும் அந்த ப்ரோக்ராம் அப்பாவோட பாடியை வச்சுட்டு வி வென்ட். அண்ட் அதுக்குள்ள பார்த்தா நியூஸ் வந்துட்டு பார்த்தா ஸ்க்ரோலிங்ல வந்துச்சு இந்த மாதிரி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஸ்க்ரோலிங்ல போட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் பார்த்தோன்னா நான் அங்கே ஸ்டேஜில் ஏறிட்டு அங்கே ப்ரோக்ராம் நான் எதுவுமே சொல்ல, நான் பாட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா சங்கீத ஜாதி முல்லை வந்தது, அந்த சாங் நான் பாடினேன். நான் அது அந்த சாங் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்தேன்னா நான் இதாயிட்டேன். நான் முடிஞ்சிட்டு அப்புறம் தான் நான் ப்ரோக் டவுன் ஆயிட்டேன். அப்போ வந்துட்டு இவரு உன்னிமேனன் சார் சொன்னாரு, இந்த கலைஞன் எப்படிப்பட்ட கலைஞனா, இப்போ நீங்க உங்களுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாது, பட் உண்மையா சொல்ல போனா இங்க அவருடைய ஃபாதர் பாஸ்ட் அவே, பட் இந்த கமிட்மெண்ட்டுக்காக ஹி ஹஸ் கம் ஆல் த வே அண்ட் இஸ் பெர்ஃபார்மிங். இந்த மாதிரி ஒரு கலைஞனுக்கு நீங்க நம்ம எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 8,000-10,000 பேர் அத்தனை பேரும் அங்க எழுந்து நின்றுட்டு என்ன இது பண்ணாங்க. அப்போ வந்துட்டு சொன்னார் அவங்க அப்பா மேலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்னுடைய மறக்க முடியாத ஒரு மேடை அனுபவம் அது. ஸோ சொல்றேன் நான், அது அதே இடத்துலயே வந்துட்டு ஒரு இன்னொரு நிகழ்ச்சி நடந்து எஸ்பிபி சார் வச்சு பண்ணோம் நாங்க ஒரு இது. அப்போ எஸ்பிபி சார் என்ன பண்ணாருன்னா, எங்களுடைய இது 25th anniversary ஒன்று நடந்தது, அதுக்கு அவரால் வர முடியல. அதே டைம்ல நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, எஸ்பிபி சார் அந்த ஸ்டேஜில் வச்சுட்டு பார்த்தோன்னா ட்ரிஸ்லிங் வந்தது. ட்ரிஸ்லிங் வர்ற டைம்ல நான் அப்படியே பிரார்த்திச்சேன் ஆண்டவான்னு சொல்லிட்டு. அந்த ட்ரிஸ்லிங் அப்படியே ட்ரிஸ்லிங்கோட போயிடுச்சு. அவர் என்னன்னா அவருக்கு வந்துட்டு அந்த கிரீடம் வைக்கிறதுக்கு கிரீடமும் ஷாலும் போடுறதுக்கு எனக்கு இல்ல, இந்த கலைஞனுக்கு தான் அதை போன சொல்லிட்டு என் தலையில வந்து எஸ்பிபி சார் கிரீடம் வச்சுட்டு மாலை போட்டாரு. இந்த கலைஞனை பத்தி தெரியுன்னா இதே மேடையில அவருடைய அப்பா இறந்துட்டு இந்த கலைஞர் வந்து பாடினாரு, அவர் அவங்க அப்பா மேல இருந்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் அதை சொல்லி பண்ணாரு. அவர் எனக்கு கிரீடம் வச்சாரு, அந்த போட்டோஸ் இருக்கு எனக்கு. அவர் தலையில கிரீடம் வச்சுட்டு மாலை போட்டுட்டு அந்த பார்ட்டி கிட்ட அந்த கொண்டு வந்தவங்க கிட்ட எனக்கு போடாதீங்க இவருக்கு போட, அந்த மாதிரி ஒரு உத்தம கலைஞன் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா நான் வந்து 16 hours மறக்க முடியாது. என்னன்னா 16 மணி நேரம். ஒருத்தர் வந்து கோபால் சர்மான்னு ஒரு சிங்கர் இருந்தாரு, அவரு பாத்தீங்கன்னா 16 hours பாடி இருக்காரு, இங்க சென்னையில பாடினாரு. அப்ப என்ன பண்ண, அது எனக்கு ஒரு நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், யூகே முரளி போட்டு. அவர் 14 மணி நேரம் பாடினாரு, நான் வந்து 16 மணி நேரம் பாடினேன் ஒரு ப்ரோக்ராம். அது சரியான ரெஸ்பான்ஸ், மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் நானே அந்த டைம்ல எல்லாம் இவ்வளவு நேரம்லாம் யாரும் பாடினது கிடையாது. ஸோ அப்புறம் நானே என்ன பண்ணேன்னா 18 hours சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணேன் நான், என்ன நான் ஸ்டாப் சிங்கிங். அப்போ வந்து நான் காலையில 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சிங்கிள் சிங்கரா நான் ஒருத்தன் தான், என் கூட டூயட்ஸ் பாடுறதுக்கு மிச்சம் இருக்கிறவங்க. அந்த ஷோ வந்து 3 மணி நேரமா கன்வெர்ட் பண்ணோம், 6 ஷோவா கன்வெர்ட் பண்ணோம். ரஜினி ஹிட்ஸ், கமல் ஹிட்ஸ், இளையராஜா ஹிட்ஸ், அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி டிவோஷன் பண்ணிட்டு குத்துவிளக்கு ஏற்றி வச்சது வந்து இவரு ஜானகி அம்மா வந்தாங்க, அப்புறம் குன்னக்குடி வைத்தியநாதன்,
அவங்க 2 பேர் தான் Okay. குத்துவிளக்கு ஏத்தி வச்சு ஆரம்பிச்சு வச்சு 4 o'clock மார்னிங். ம். நைட்டு 11 மணிக்கு முடிச்சு வச்சது சங்கர் கணேஷ் சார். பூசணிக்காலாம் சுத்திட்டு இது பண்ணாரு. சோ அந்த ஒவ்வொரு டிஎம்எஸ் வராத சிங்கர்ஸே இல்ல, அத்தனை பேரும் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு டிஎம்எஸ் சுஷிலாமா அத்தனை பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தீபன் சக்கரவர்த்தி எல்லாம் முரளி அப்ப அதாவது ஒரு அப்பெல்லாம் அது ஒரு ஒரு வெறியில மேல சாதிக்கணும்ன்ற வெறியில நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண. ஸோ அது ஒரு ப்ரோக்ராம் என்னால மறக்க முடியாது. காலையில நான் ஸ்டாப் சிங்கிங் ஃபார் 18 hours நான் ஸ்டாப் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் எக்கச்சக்கமா நிறைய அப்புறம் நான் பண்ணது இது 2000 பண்ணேன். அதே மாதிரி நான் வந்துட்டு வாய்ஸ் வெரைட்டி ஷோன்னு சொல்லிட்டு வாய் ஜாலம் சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணேன். அது யாரு அது அது பழைய விஜய் டிவியில ஜிசி கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது அப்போ விஜய் டிவி. அந்த டைம்ல நான் வந்துட்டு அப்போ என்ன அந்த டைம்ல நான் விஜய் அந்த அந்த இதுல நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து யார் கூட எல்லாம் சுஷீலாமா கூட, ஜமுனா ராணி, ஜிக்கி அம்மா, பி லீலா, மால்குடி சுபா, எல்லாரீஸ்வரி, ஸ்வர்ணலதா, எஸ்பி சைலஜா, இவங்க எல்லாரு கூடயும் நான் டிஃப்ரெண்ட் வாய்ஸ்ல நான் பாடினேன். அந்த வாய்ஸ் வெரைட்டி ஷோ வாய் ஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் நான். ஸோ அதுவும் மறக்க முடியாத ஒரு இது. ஸோ இது ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம். அதை எனக்கு நான் வந்து ப்ரோக்ராம்ல ஒவ்வொருத்தர்கிட்டே எத்தனையோ ஆர்கெஸ்ட்ரா அங்க இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ் நான் பார்ப்பேன். நான் இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் டூயிங் இன்னோவேட்டிவ் திங்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம இன்னைக்கு ஸ்டேஜ்ல நிறைய பேர் இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் தமன் ஒரு காலத்துல எங்களுக்கு ட்ரம்ஸ் வாசிச்சிருக்காரு. கிட்டாரிஸ்ட் மியூசிக் டைரக்டர் கண்ணன் வந்துட்டு இந்த ஒமஹாசி அந்த இதுல தமிழ் படம்னு ஒரு படத்தை மியூசிக் அவர்லாம் எனக்கு கிட்டார் வாசிச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் விஜய் சந்தர்னு நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அவங்க எல்லாம் பார்த்தா இன்னைக்கு பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு காலத்துல எனக்கு என்னோட பேண்ட்ல எனக்கும் வாசிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க இன்டர்வியூஸ்லயும் சொல்ல நமக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு 40 வருஷம் இந்த 2025 நான் ரீச் பண்றேன், இதுக்கு கடந்திருக்கேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு போன என்னோட 35th இயருக்கே எஸ்பிபி சார் எனக்கு பைட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் பார்த்தோன்னா அவர் எஸ்பிபி சார் கூட அனுபவம் என்னன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டேஜ் அவரும் நானும் சேர்ந்து காட்டுக்குயில் பாடியிருக்கோம், என்னமா கட்டலாம் பாடியிருக்கோம். ஸோ விஜய் டிவிலே ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, எஸ்பிபி ஒரு சகாப்தம்னு அவர் மறைஞ்சிட்ட அப்புறம் அந்த விஜய் டிவில தே கால் மீ அண்ட் ஹானர்ட் மீ. அவங்க ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அனுபவங்களை ஷேர் பண்ண சொன்னாங்க. ஒரு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா திருச்சியில நடந்த ஒரு பிரம்மாண்ட ஸ்டேஜ்ல என்னமா கண்ணு சௌக்கியமா நானும் அவரும் சேர்ந்து பாடினோம். அப்போ வந்துட்டு யானைக்கு சின்ன பூனை போட்டியா தூணி அந்த ஒரு லைன் வரும். அப்போ உடனே எஸ்பிபி சார் என்ன அப்படியே வந்து ஸ்டேஜ்லயே ஹக் பண்ணி யார் யானை யார் பூனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அது விஜய் டிவில அந்த இதே கிளிப்பிங்ஸ் போட்டுட்டு இந்த அவங்க உங்க அனுபவம் நிறைய அனுபவம். அவர்லாம் வந்து தெய்வம் அவர். அதே மாதிரி டிஎம்எஸ் சார் கூட நான் நிறைய ப்ரோக்ராம் பாடியிருக்கேன் நான். அந்த பாக்கியம். அதே மாதிரி பிபிஎஸ் சார் கூட நான் பாடியிருக்கேன் நான். ஜமுனா ராணி அம்மா, ஜிக்கி அம்மா, இவங்க கூட நிறைய பேர் கூட எல்லாரும் கூட, ஸ்வர்ணலதா கூட எல்லாம் நிறைய ஷோஸ் பாடியிருக்கேன். அவங்கள வச்சு ஆல்பம்ஸ் எல்லாம் அவங்க பாடியிருக்காங்க. இது ஒரு அனுபவம். அதே மாதிரி நான் ஒரு 10 படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 10 மூவிஸ்க்கு. ஸோ என்னுடைய ஸோ அது ஒவ்வொன்றும் ஒரு அனுபவம். ஒரு ஃபேஸ்புக்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் பார்த்தா எனக்கு திடீர்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா முரளி சார், நான் ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அப்படியே வந்த டைம் திடீர்னு முரளி சார் நீங்க நான் இப்போ ஒரு படம் ஆரம்பிக்கிறேன் நான், நீங்க மியூசிக் பண்ண முடியுமா? நான் வந்து ஒரு காமெடி நினைச்சேன் நான். காரணம் என்னன்னா மியூசிக் டைரக்ஷன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல், அது வேற லெவல். ஸோ அந்த மாதிரி டைம் சார் என்ன சார் நீங்க நான் வரேன் நாளைக்கு, எனக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்தாங்க. தி ஹேட் அ டிஸ்கஸ் பண்ணிட்டு முரளி சார் நம்ம ஒரு கம்போசிங் நீங்க எனக்கே வந்து ஒன்றும் புரியல, இது எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்ன ஒண்ணுன்னா வந்தாங்க அவங்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. தென் ஐ ஸ்டார்டட் கம்போஸ் பண்ணும்போது பார்த்தா டக்கு நமக்கு என்ன மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நம்ம சாங்ஸ் எல்லாம் போனா நமக்கு இது பண்ணோம். அவரு உங்களால பண்ண முடியும் சார், நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது ஓங்காரமூர்த்தின்னு சொல்லிட்டு, ஓம்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து உதயகுமார், ஹீஸ் அ கேமராமேன். அவரு பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட், அந்த 4ஆம் தமிழன், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அதுல பாத்தீங்கன்னா மது பாலகிருஷ்ணன் பாடியிருக்காரு, ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காரு, இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சாங் ரெக்கார்டிங் எல்லாம் போகும்போது மது சார் என்ன ஃபேண்டாஸ்டிக் டியூன், அந்த டியூனை வந்துட்டு மைண்ட்ல இருந்து வெளியில வரவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கேட்சி டியூனா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்ரீனிவாஸ் சாரும் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு படமா நான் இது வரைக்கும் 10 படமும் நான் பண்ண இசையமைச்ச 10 படம் வெளியில ரிலீஸ் ஆயிருக்கு.
அந்த ஒரு பாக்கியம் எனக்கு நிறைய இன்னைக்கு டப்பால நிறைய படங்க தூங்குது. எவ்வளவு பேரோட கனவுகள் பல ப்ராப்ளம்ஸால வெளியில வராம இருக்கு. நான் பண்ண படம்லாம் பெரிய படம்ன்றது கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் பண்ண படம் எல்லாம் பெரிய படங்க தான் அப்படின்றது தான். என்ன காரணம், பட்ஜெட் மேபி ஸ்மால், பட் என்னன்னா என்னோட ஸ்கிரீன்ல என்னுடைய மியூசிக் பை யூகே முரளின்னு பார்த்துட்டேன். அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, எல்லா இன்புட்ஸ் போட்டுட்டு அப்புறம் கூட டியூ டு சம் ரீசனோட படம் வெளியில வராது. அவங்க உழைப்பெல்லாம் போயிட்டு இருக்கும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லக்கி பர்சன். நான் பண்ண 10 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்டா நான் பண்ணின படம் வந்து ஐயனார் வீதின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார், பொன்வண்ணன், சாட்டை யுவன் இவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணது. ஸோ அந்த படம் நான் 108 ஐயனார் பாட்டு நான் பாடியிருக்கேன். அதுல என் படத்துல ஒரு 4-5 படத்துல நான் பாடியிருக்கேன். அதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 108 ஐயனார் பாட்டு அதை ட்ராக் பாடும்போது அது ஐயனார் கண்டினியூஸா வரும். அதை வேற ஒரு சிங்கரை பாட வைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. அந்த சிங்கர் பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல, அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல பார்த்தா அந்த முரளி, என்ன முரளி நீங்க இந்த ரேஞ்சில பாடி வச்சிருக்க, எப்படி அதுல பாதி ரேஞ்சு கூட என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அவரால் பாடவே முடியல. நானே அது எப்படி பாடினேன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் அந்த சாங் பாட வைப்ரேஷன் ஏதோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதை இவரை வச்சு ஃபைனல் ரெக்கார்டிங் பண்ணணும்னு பாக்குறாங்க, பண்ண முடியல. அப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணேன்னா, முரளி சார் நீங்களே அது, ஏன்னா பிகாஸ் அது நீங்களே அதை பாடிடுங்க சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல கரெக்ஷன்ஸ் மாத்திரம் பண்ணிட்டு அதை ஃபைனல் ஆக்கிட்டாரு ப்ரொடியூசர். அந்த சாங் பாடும்போது வந்துட்டு நமக்கே அறியாம கூஸ் பம்ப்ஸ் வரும். அது அந்த மாதிரி ஒரு 108 ஐயனார் பாட்டு நிறைய, அது பாகுபலி டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அது அந்த ப்ரொடியூசர் எப்படியா ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஸோ அது பாக்யராஜ் சார்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க இந்த படம் சூப்பரா இருக்கு, இந்த படம் நல்ல ஒரு பிரேக் கிடைக்கும். நம்மளோட எதுவுமே நம்ம கையில கிடையாது. நான் ஒரு 10 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், ஒரு 10 ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நான் நம்மளுடைய மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் சார், அவர் ஜனாதிபதி சார், அவரை ஒரு மோட்டிவேஷன் சாங்னு பண்ணியிருக்காங்க. அதுல ஏஆர் ரெஹனா மியூசிக் டைரக்டர், அவங்களும் அசோக் ஆக்டரும் பாடியிருக்காங்க. அது யூடியூப்ல சரியான வியூஸ். அது வா நண்பா கனவு காணலாம் சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன். ஒரு 10 ஆல்பம்ஸ் பண்ணிருக்கேன், டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் நானு. சோ இதெல்லாம் வந்துட்டு அனுபவங்க, நமக்கு மறக்க முடியாத அனுபவங்க. அதே மாதிரி எல்லாரும் கூட எஸ்பிபி சார், சுஷீலா அம்மாவுடைய 50வது ஆண்டு விழா நான் பண்ணேன், 50 பண்ணேன், சுஷீலா 55 பண்ணேன், சுஷீலா 60 பண்ணேன், சுஷீலா 65, சுஷீலா அம்மா 70. இந்த அத்தனை ஃபெலிசிடேஷன் ஃபங்க்ஷனும் நான் பண்ணியிருக்கேன். சுஷீலா அம்மாக்கு, ஜானகி அம்மாக்கு இசை பயணம்னு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உன்னிமேனன் சாருடைய 30வது ஆண்டு விழா, உன்னிமேனன் 30 சொல்லிட்டு அவருக்கு பண்ணியிருக்கேன் நான். நிறைய பேர் அதே மாதிரி நம்ம ஷோஸ்ல ஹரிஹரன் சார்ல இருந்து எஸ்பிபி சார் எல்லாரும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 90-95% எல்லா சிங்கர்ஸும் நம்ம ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நான் இன்னைக்கு ஒரு த்ரோ பேக்னு சொல்லிட்டு ஒரு பேக் இதுல பார்க்கும்போது நமக்கு மெமரிஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதே மாதிரி ஒரே மேடையில பார்த்தோன்னா என் பக்கத்துல இந்த சைடு சுஷீலா அம்மா, இந்த சைடு ஜானகி அம்மா, என் பக்கத்துல எஸ்பிபி சார், அவங்கள கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்னை வந்துட்டு எவ்வளோ நீ என்ன மியூசிக் பண்ணி என்ன பாடுற நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன கேவலமா எனக்கு இவ்வளோ இன்சல்ட் பண்ண இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு மேடையில ஒரு செலிபிரிட்டிஸ் கூட நான் இருக்கேன், நான் கண்டக்ட் பண்ணி முரளி எஸ்பிபி சார் நீ கண்டக்ட் பண்ண அப்படின்னு. ஸோ அந்த இவங்களெல்லாம் வச்சு தாசன், நான் யேசுதாஸ் சார் எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களெல்லாம் சித்ராம்மா எல்லாருமே நம்ம பாடியிருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது நான் இன்னைக்கு நான் நிறைய பேர் இன்னைக்கு உயிரோட இல்லை. இன்னைக்கு ஆனா எவ்வளவோ பேர் கூட அவங்க கூட எல்லாம் பாடக்கூடிய, அவங்க கூட எல்லாம் டிராவல் பண்ணி டிஎம்எஸ் சார்லாம் நான் ரிஹர்சலுக்கு கூட்டிட்டு போவேன். நான் வண்டி ஓட்டி என் பக்கத்துல உட்காருவாரு, வா முரளின்னு சொல்லிட்டு நான் அவரோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கோம். மதுரையில எல்லா ஊர்லயும் அவங்கள வச்சு ஷோஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது அவங்களெல்லாம். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் அந்த தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். சோ உங்க லைஃப்ல ஏதாவது பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா, இது பண்ணிருக்க கூடாதுன்னு? ரிக்ரெட்னு எடுத்து பார்த்தேன்னா, நிறைய ஷோஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோஸ் எல்லாம் சில ஷோஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருந்து பாத்தீங்கன்னா நம்மளை கடைசி நேரத்தில் எல்லாமே நம்ம கூட எல்லாருமே எல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க. அதை பண்ண இதை பண்ண இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு லாஸ்ட்ல பார்த்தா எண்ட் ஆஃப் த டே நம்ம அதுல நிறைய ஏமாற்றப்படும் போது ஸ்பான்சர்ஸா நம்மள நிறைய லட்சங்களை என்னை ஏமாத்திருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி மாத்திரம்தான் இருக்கும்.
அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன நான் நல்லா மோல்டு பண்ணிட்டு நமக்கு சம்பாதிக்க லாஸ், அதாவது ஏர்ன் பண்ணலான்னா கூட பரவாயில்ல, நமக்கு வந்து we must not do at a loss. காரணம் என்ன, ஒரு சில ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ல தெரிஞ்சு நம்ம பண்ண மாட்டோம் யாருமே. நமக்கு என்னன்னா நம்ம இந்த மாதிரி ஷோஸ் பண்றது என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, நமக்கு வந்து ஒரு பிராண்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் ஷோஸ். நமக்கு அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ற டைம்ல நிறைய இப்போ ஒரு ஒரு முக்கா தூரம் போற டைம்ல, பாதி தூரம் போற டைம்ல தான் நமக்கு தெரியும் இது இது வந்து ஸ்பான்சர்ஸ் வரல, இல்ல இது வரல. பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன எப்படி பண்ணியிருக்கேன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சே இது லாஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு கூட நான் ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு அதுல 10 பேர் இருக்கிற 2 பேர் நமக்காக கமிட் பண்ணிருப்பாங்க. அந்த 2 பேருக்காகவாவது நம்ம ஷோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா யூகே முரளினா நமக்குன்னு ஒரு குட்வில் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரஸ்ட் வர்த்து. முரளினா ப்ரோக்ராம் பண்ணுவான், பாதியில விட்டுட்டு ஓட மாட்டான். அதே மாதிரி இன்னைக்கு எந்த சிங்கர்ஸ் ஆகட்டும் இன்னைக்கு ஒரு ஃபோன் கால்ல எனக்கு வருவாங்க. இதே மாதிரி டிஎம்எஸ் பி சுஷிலா வச்சு நான் திருப்பூர்ல ஒரு ஷோ பண்ணேன். அந்த ஷோ பண்ணும்போது எல்லாரும் ஜே 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 ஜேன்னு ப்ரோக்ராம் வென்ட் ஆன் வெரி வெல். எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தேன்னா ஆளே காண, எல்லாம் எஸ்கேப். நான் அப்புறம் போய் தேடுறேன் இல்ல. நான் என்னோட டீம் வச்சுன்னு போய் பாக்குறேன், பார்ட்டி இல்ல, நமக்கு அந்த நம்மளை பாராட்டவங்க எல்லாம் யாருமே காணோம் அங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிஎம்எஸ் கிட்ட நான் போனேன், சார் இந்த மாதிரி யாரையும் காணோம், முரளி நீ பேங்க் மாதிரி, நீ கவலையே பட, உங்ககிட்ட நான் பேமெண்ட் கேட்டேனா நீ வா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவரு தட்டி கொடுத்து இது பண்ணாரு. நான் அப்புறம் அதை பண்ணி இதை பண்ணிடலாம், நான் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஐ செட். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பேண்ட் ஆகட்டும், என்னுடைய சிங்கர்ஸ், எந்த சிங்கர்ஸுமே யூகே முரளி பேமெண்ட் பெண்டிங்னு சொல்லவே மாட்டாங்க. நான் கஷ்டம் அதே மாதிரி ஆரம்ப காலத்துல எங்க அப்பா இருக்கிற டைம்ல கஷ்டப்பட்டு பண்ண டைம்ல அப்பெல்லாம் நிறைய பேர் துட்டெல்லாம் கொடுக்க போயிடுவாங்க. எங்க அப்பா எல்லாம் கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு நீ இதை போய் வச்சுட்டு முதல்ல மியூசிஷியன்ஸ்க்கு கொடு. எங்க அப்பா சொல்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, நீ உன்னை நம்பி இருக்கிறவங்கள நீ நல்லா வச்சுக்கோ, நீ நல்லா இருப்ப. இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது. அதனால இன்னைக்கு நான் எத்தனையோ இடங்கள்ல போறேன், இப்ப டெல்லி போறேன், பாம்பே எல்லாம் போறேன், ஒவ்வொரு தமிழ் சங்கஸ் எல்லாம் போய் போறேன். அவங்க எனக்கு சொல்லுவாங்க, முரளி சார் இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார் அப்படின்னு சரி. ஃபர்ஸ்ட் நான் கேட்கறேன், சார் மியூசிஷியன்ஸ் எங்க சார்? சார் இந்த இடத்துல இந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு டார்மெட்ரி ஒண்ணு இருக்கு சார். சார் எனக்கு அது வேண்டாம் சார், எனக்கு இது கொடுங்க சார். அவங்க கூட தான் நான் இருப்பேன். காரணம் என்னன்னா இவங்க கஷ்டப்பட்டுட்டு இவங்களுக்கு என்ன அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அவங்களுக்கு 5 ஸ்டார் இருக்கா, 5 ஸ்டார்ல நான் ஸ்டே பண்ணுவேன். அவங்க நார்மல் ஹோட்டல்ல அந்த ஹோட்டல்ல நான் ஸ்டே பண்ணுவேன். நான் இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஒரு இடத்துல போய் சொகுசு, ஏன்னா என் மைண்டு அதை அக்செப்ட் பண்ணாது. இன்னைக்கு எந்த ப்ரோக்ராம் ஆனாலும் நான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ற ஒரே வார்த்தை, ப்ரோக்ராம் முடிய டைம்ல என் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் என் இசைக்குழை சார்ந்திருக்கும் ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி. இதுதான் சொல்லிதான் நான் ஸ்டேஜ்ல இருந்து இறங்குவேன். ஏன்னா இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்கிற பேர் புகழ் அத்தனைக்கும் காரணம் எனக்கு அயரா உழைச்சிருக்கிற என்னோட மியூசிஷியன்ஸ் தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்க என்ன நம்பி இல்லை, நான் அவங்கள நம்பி இருக்கேன். ஸோ அதனால அவங்கள வந்துட்டு நான் நல்லா இன்னைக்கு ஒவ்வொரு மியூசிஷியனும் எனக்கு வந்து வாசிக்கணும், எனக்கு வந்து பாடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இங்க உள்ள வர்றதுக்கு ஏன்னா இது வந்து ஒரு கூடு மாதிரி, இது ஒரு ஃபேமிலி. இந்த கூட்டை யாரும் கலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நான் எது இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸை எல்லார் முன்னாலையும் நான் யூஸ் டு அப்ரிஷியேட். ஏதாவது மைனஸ் இருக்கா அவங்களை தனியா கூப்பிட்டுன்னு போயிட்டு நீ பண்றது தப்பு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மியூசிஷியன்ஸ் ஆர் ஆல் சென்சிட்டிவ் பீப்புள். எந்த காலகட்டத்திலும் நம்ம அவங்களுடைய இமோஷன்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது. we must value them. அவங்க தான் நம்ம சொத்து. அவங்க நமக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி இது பண்ண நாங்கெல்லாம், ஏன்னா எனக்கு நிறைய அந்த மாதிரி வளர்ந்தவன். நாங்கள் ஒரு காலத்துல பார்த்தா நாங்கெல்லாம் இருக்கோம், நீ நிறைய ஷோஸ் பண்ணு, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கர்ஸ் இருக்காங்க, இன்னைக்கு சப்போர்ட் பண்ணனால்தான் இன்னைக்கு வாட் எவர் லெவல் ஐ எம். கண்டிப்பா there is a long way to go. பட் ஆனா இந்த பயணம் தொடர்ந்து இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த பயணத்துக்கு இவங்க எல்லாம் என்னுடைய ஒவ்வொருத்தரும், என்னோட குரு ஆனந்த் சார், என்னோட ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ், என்னுடைய மியூசிஷியன்ஸ் எல்லாருடைய மூல காரணம் தான் இன்னைக்கு இந்த பயணம் தொடர்றதுக்கு மெயின் காரணம். சூப்பர். நம்ம வியூவர்ஸுக்கு உங்க லைஃப் ஜேர்னி வச்சு ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க யூகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காரணம் என்னன்னா, என்னுடைய இந்த வருஷத்துல இப்போ வந்துட்டு நாங்க இந்த யூகே முரளி 40ன்ற இந்த ப்ரோக்ராம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து நாங்க காமராஜர் அரங்கத்துல ஒரு பிரம்மாண்ட ஷோவா நான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட 30th இயருக்கு செலிப்ரேஷன்ஸுக்கே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த கோவிட்னால என்னோட 35 இயர்ஸ் கோவிட் டைம்ல இதாச்சு. ஸோ இப்போ 40 இயர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் பிளானிங் டு இன்வைட் மோர் தென் 40 செலிபிரிட்டிஸ் இன் தட் ஷோ. ஸோ
நேயர்களுக்கு நான் இந்த பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு நான் எல்லாருமே கிட்டே சொல்றது ஒண்ணே ஒன்னா, உங்களால தான் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கைத்தட்டல நீங்க எவ்வளவு கைத்தட்டல் கொடுக்குறீங்களோ, என்னை போன்ற கலைஞர்கள் கண்டிப்பா அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. அதே மாதிரியே ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ், மோட்டிவேட் அஸ். நீங்க தவறுகள் எதா இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்க, திருத்திக்கிறோம். ஸோ அதே மாதிரியே பாசிட்டிவ் என்ன சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு சாங் கிடைக்குதோ 10 சாங் கிடைக்குதோ அது கிடையாது விஷயம். உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சாங்கை ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. சில குழந்தைங்கள்லாம் நான் நிறைய பேர் ஒரு சில பாட்டுலாம் அப்படியே ஃபங்க் ஆயிடுறாங்க. நான் உடனே அவங்கள போய் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி, காரணம் என்னன்னா வாய்ப்புன்றது இறைவன் நான் வந்து பட்ட கஷ்டங்கள் ரணங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, நிறைய அவமானங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கூட என்னோட ஃபோக்கஸை நான் ஷிஃப்ட் பண்ணல. என்னோட ஃபோக்கஸ் ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா, நான் ஜெயிக்கணும், நான் மேல வரணும்னு சொல்லிட்டு தான். இன்னொருத்தரை துரோகம் பண்ணிட்டு அதே மாதிரி எனக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் பார்த்து நான் சவுண்ட் லைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். பார்த்தா எங்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நீங்க இங்க லைட் போட்டு கொடுக்குறீங்களா நீங்க? நான் சொன்னேன், அது ப்ரீவியஸா யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்பேன். இன்னொருத்தரோட பொழப்பினா என்னுடைய ப்ரோக்ராமுக்கு என்னோட லைட் போட, இன்னொருத்தரோட பொழப்பை நமக்கு எடுக்கக்கூடாது. நமக்கு அதே மாதிரி இன்னொருத்தரை சொல்லி, இப்ப எங்கிட்டே வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் புக் பண்ண வரும்போது சொல்லுவாங்க, இன்னொரு ஆர்கெஸ்ட்ரா பத்தி தப்பு இதா சொல்லிட்டு நான் சொல்றேன், சார் தயவு செஞ்சு இன்னொரு ஆர்கெஸ்ட்ரா பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ். இப்ப எங்கிட்டயும் எவ்வளவு மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால இன்னொருத்தர சொல்லியோ இன்னொருத்தரை பழி சொல்லியோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அது வேண்டாம். நீங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஐ மெயின்டைன் குட் ரேப்போ வித் ஆல் த லீடிங் மியூசிஷியன்ஸ், லீடிங் பேண்ட்ஸ். ஒருத்தரை பத்தி கூட நான் குறையன்றதே சொல்ல மாட்டேன், ஏன்னா அது தேவையில்லாதது. அதனால ப்ளீஸ் அவாய்டு அதர் பீப்புளை பத்தி சொல்ல. ஃபோக்கஸ் ஆன் உங்களுடைய பாதையில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ஸோ இது உங்க அத்தனை பேரோட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த யூகே முரளின்ற ஒரு பர்சன் உங்க முன்னால் இருக்கிறது. எனக்கு பின்னால பாத்தீங்கன்னா என்னுடைய ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சார் இது வைக்கிறதுக்கே இடம் கிடையாது, அவ்வளோ மெமெண்டோஸ், இது மாதிரி 2 வீடு கட்டலாம் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வந்து மெமெண்டோஸா தான் தெரியும், அது வந்து ஒரு ஷீல்டா தெரியும். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கு பின்னால என்னுடைய ஸ்வெட், என்னோட பிளட்டு, நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட ரணங்கள், அவமானங்கள், எவ்வளவுக்கு நீங்க அவமானப்படுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க மேல ஏறிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க வந்துட்டு பின்னால தயவு செஞ்சு திரும்பி பார்க்காதீங்க. அதாவது நம்மளை பண்ணிட்டானே அவனுக்கு எப்படி அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங் அது மாத்திரம் உங்களுக்கு மேல மேல வளர்த்து கொடுக்கும். இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இது என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, அவரோட லைஃப் ஜேர்னி அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அட் த சேம் டைம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அவமானங்கள்லாம் தாண்டி அந்த மாதிரி அவமானங்கள் பட்டதுனாலதான் அவர் இப்ப இந்த லெவலுக்கு இருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால அவரோட லைஃப் ஜேர்னியை வச்சு நீங்களும் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் என்னதான் லைஃப்ல இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாதீங்க. ஜஸ்ட் டோன்ட் லுக் பேக், போய்கிட்டே இருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்க பண்ணிட்டு யூ ஜஸ்ட் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்டட். தேங்க்யூ யூகே, ரொம்ப நல்லா அழகா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சோ மச். பை. வணக்கம். என்னுடைய இந்த 40 வருட இசை பயணத்தில் எனக்கு சப்போர்ட் செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய குடும்பத்திற்கும் சபாஸ், அத்தனை சபாஸ். ஏன்னா இன்றைக்கி சபாங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ அத்தனை சபா செக்ரட்டரிஸ்க்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தராக என்ன நன்றி சொல்ல முடியல. அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ மூலம் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேரோட ஆதரவு கண்டிப்பாக என்னுடைய இந்த இசை பயணம் தொடர்வதற்கு ஒரு மூல காரணமாக இருக்குது. மீண்டும் தயவுசெய்து உங்கள் யூகே முரளிக்கு அன்பு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், சப்போர்ட் தாருங்கள். என்னுடைய இசை பயணம் உங்களால் தான் என்னுடைய இந்த 40 வருட இசை பயணம். இது தொடர்ந்து நான் என்னால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்வேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ். நன்றி. அன்புடன் உங்கள் உதயராகம் யூகே முரளி. நன்றி.